வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோட் 1129ல் கும்மாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் வார்த்தை தேடி பார்த்தா தான் சொல்லலான்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்க மாட்டுது. அதனால் நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அதில் வந்து நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம மதியம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பாணி வந்து சேட்டனை குத்துவாள்ல, ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. மற்ற மெரின்ஸ்லாம் அங்கே நிற்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் சாதா மெரின்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால கிட்டக்க போக முடியல. ஏன்னா அந்த வைஸ் அட்மிரல் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு, யாரும் வந்து அங்கே போய் பார்க்கக்கூடாது அவருன்னு சொல்லிட்டு, அந்த கமாண்டர் கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அருமா வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, சேட்டன் இருக்கிறார்ல, அங்கேருந்து வந்து லைட்னிங் வருது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிறாங்க. அதாவது கமாண்டருக்கு ஹைலாக இருக்கிறவங்க அங்கேயே இருக்கிறாங்க, மீதி பேர் வந்து ஓடுறாங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அண்ட் அதேமாதிரி அந்த வைஸ் அட்மிரல் இருக்கிறார்ல, அவரும் வந்து இப்போ கப்பல்லேருந்து சேட்டன் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து போகிறாரு. ஸோ இந்த ஆள் ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்துடுறான். அங்கே வந்து பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு ஷாக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டி தான் கத்தியை சொறி வச்சுக்கிறாள் சேட்டன் உள்ள. ஸோ வந்தோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீ வந்து அவரை பண்ணு, அவர் வந்து யார் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இவனாட்டம் அவன் பேசுகிறான். அவன் எந்த மூஞ்சி வச்சுன்னு அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீரவசனம்லாம் பேசிட்டு அவளை வந்து எய்ம் பண்ணுங்க சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம பாணி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுனே இருக்கிறா, எப்போ எங்கள் அப்பா அப்படி பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ சேட்டன் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஏதோ பண்ணுறாருங்க. அது ஹாக்கியாக தான் இருக்கும், பட் அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல அதோட பேர். ஸோ சேட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பூச்சிங்களா வாயை மூடின்னு இருங்க, இவன் வந்து என்ன அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தா நான் வந்து தப்பிச்சிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறாரு. அது அட்டாக்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல, நான் சொல்கிறேன்னே. ஸோ ஒரு வேவ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகுது, ஹாக்கி வேவ்னு சொல்லிட்டு வச்சுப்பேன் நம்ம. அதில் வந்து பாணியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுறா. அப்புறம் அவள் பறக்கிறப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்து நம்ம சாஞ்சி என்ன பண்ணுறோன்னா, அவளை காப்பாற்றுறதுக்கும் அப்புறமா இவரை வந்து அடிக்கிறதுக்கும் அவன் போகிறான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேவ் வந்து லான்ச் பண்ணுறாரு, ஹாக்கி வேவை. அதில் சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் ஊந்துடுறான். அதுக்கடுத்து அந்த பாணி வந்து கத்தியில் குத்துனா பார்த்தீங்களா, அந்த கத்தி வந்து ஒரு வெளியே எடுக்கிறாரு. ஸோ வெளியே எடுத்தோன்னு ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு அடிக்கணும். ஆனால் ரத்தம் வந்து அடிக்கவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கத்தி எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு உடம்பு வந்து ரீஜெனரேட் ஆகிடுது. அந்த ரத்தமும் வந்து காணாமல் போயிடுது. அண்ட் அந்த காயமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. எல்லாம் வந்து வாயை போகுதுன்னு பார்க்குறாங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த வைஸ் அட்மிரல் வந்து மற்ற மெரின்ஸ் கிட்ட சீக்கிரமாக போயிட்டு வெகப்பங்க கேப்சர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்போ நம்ம எட்டுக்கால் பூச்சி வந்து ஏன் அவசரப்படுறீங்க, அவங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, ஸோ பொறுமையாகவே நம்ம இதை பண்ணிக்கலாம், ஆனால் ரெடியாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு அடுத்து ஒருத்தர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாய் போட்ட மாதிரி படுத்துனுக்கிறாரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிசாரு தான். ஸோ கிசாரி கிட்ட சேட்டன் போயிட்டு, நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல கிசாரு, என்ன பண்ணினுக்கிற நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கிசார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்போ செம டயர்டில் இருக்கிறேன், ஸோ கொஞ்சம் நிமிஷத்துக்கு என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிசார் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து நம்ம சேட்டன் என்ன பண்ணுறோன்னா, அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா மட்டையாக கிடக்குறான், அதே மாதிரி பாயை போட்டு படுத்துற மாதிரி படுத்துனுங்கிறான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு வந்து போகிறாரு. அப்போ ஃப்ராங்கி வந்து லூஃபியை காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான்னா, ஸ்ட்ராங் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை லூஃபி வாயில வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அதில் லூஃபி வந்து பறந்து போயிடுறான். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ண முடியல. சேட்டனால் அவர் குத்த வருவார், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காப்பாற்றிடுவான். அதுக்கடுத்து உலகத்தோட டாப்பில் இருக்கிறவங்களே என் கேப்டனோட தலைவர்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களா, எனக்கு இது பெருமையாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுனே சொல்கிறான். அதுக்கடுத்து சேட்டன் வெகாப்பங்கிட்ட போயிட்டு, உன்னை கொல்றது வந்து ஒரு பிட்டி தான், ஆனால் வேறு வழி கிடையாது, நீ வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் நீ இந்த நேவிக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து அர்ப்பணிச்சிக்கிற, அதுக்கெல்லாம் நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்போ வந்து நீ சொல்லு, உனக்கு இங்கே இருக்கிறவங்கள யாரை ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாரை வந்து கம்மியாக பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லு, அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டை வச்சு நான் ஒருத்தலாம் கொண்டுன்னு வரேன், வேர்ல்டு கவர்மெண்ட் எதிர்த்துன்னு போனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம வெகாப்பங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. பாணி இப்போ என்ன பண்ணுறான்னு இது வரைக்கும் அன்கான்ஷியஸாக இருந்திருப்பான் அந்த அட்டாக்லேருந்து. ஸோ திருப்பி கான்ஷியஸுக்காக வரா, அதுக்கடுத்து அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் நம்ம சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சினுக்கிறாரா, அப்படியே பிடிச்சி நசுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவளை. ஸோ சாஞ்சி வந்து திருப்பி எந்திரிச்சு காப்பாற்றுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் சாஞ்சியாக இருக்கட்டும், ஃப்ராங்கியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வெகாபங்க் அட்லஸ்ன்னு சொல்லிட்டு யாராலையும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து இதுவும் ஒரு அட்டாக் தான், பட் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது வந்து அவங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒரு ஸ்மோக் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க, கரெக்டாக தெரியல. ஸோ அது மாதிரி வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்திரி கூட முடியல அவங்களால. அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அசையாமல் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ சீன் மறுபடியும் பாணி கிட்ட போகுது. பாணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படா எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுனுங்கிறா. அப்போ சேட்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஓ கும்மாவா, அவன் வந்து புக்கனி ரேஸை சேர்ந்தவன், அந்த ரேஸே
வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய கிரைம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட கடைசி டிசெண்டன்ட் வந்து இவன் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பாணி வந்து தூக்கி காட்டுறாரு. அந்த மாதிரி காட்டிட்டு கீழே மெரின்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தலைக்கு வந்து குறி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பாணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்குறா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, பாணி வந்து இருக்கிறா, குமா வந்து இருக்கிறான். அவன் வந்து கவலைப்படாத பாணி, யாரெல்லாம் கஷ்டப்படுறானோ அவனை வந்து நீக்கா காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லிட்டு நீக்காவோட டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆடி காட்டுறான். பாணியை கூட சேர்ந்து ஆடுறா. ஸோ இதை பாணி வந்து நினச்சி பார்த்துனே இருக்கிறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ நடக்குதுன்னா 47 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ப்ளூவில் சார்பட் கிங்டமில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ சார்பட் கிங்டமில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு சர்ச்சில் ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குமாவோட அப்பா அம்மா வந்து காட்டுறாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குமாவோட அப்பா வந்து அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு என் குழந்தைய பற்றி வெளியில் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு புக்கு நேர் சேர்ந்தவர், குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா புக்கு நேர் தான். ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாத, எதுவும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அப்புறமா அவரோட மனைவி 2 பேரும் சேர்ந்து குமா வந்து வளர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகுது. குமா வந்து அப்படியே வளர்ந்துனே வந்து நிறுகிறான். அதுக்கடுத்து 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, எந்த டாக்டர் குமாவோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாரோ அவர் திடீர்னு ஓடி வந்துட்டு சர்ச்சில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்துக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே வந்தப்போ சில விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அது என்னதுன்னா, புக்கு நேரை சேர்ந்தவங்க வந்து இங்கே வாழறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. அதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குமாவை தேடி வராங்க. குமாவையும் அவங்க அப்பாவையும் தேடி வராங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்கிறாரு. பட் அவரோட அன்லைக்கி டைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. குமா அப்போ சண்டை போடுறாரு. பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவரையும் கேப்சர் பண்ணிடுறாங்க, அவர் பொண்டாட்டியும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அது குமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு ஹோலி லேண்டுக்கு வந்து கூட்டின்னு போகிறாங்க, மேரி ஜோய்ஸுக்கு வந்து கூட்டின்னு போகிறாங்க. இதுக்கடுத்து அவங்க மேரி ஜோய்ஸ் போனதுக்கப்புறமா குமாவோட அப்பா வந்து ஒரு சைடு கூட்டின்னு போகிறாங்க, குமாவோட அம்மா ஒரு சைடு கூட்டின்னு போகிறாங்க, குமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கூட்டின்னு போகிறாங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு மாஸ்டர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ தனித்தனியாக கூட்டின்னு போகிறான், அவன் வந்து ஒன்றாவே இல்லை. அதுக்கடுத்து குமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மாஸ்டர் வந்து கொடுமைப்படுத்துகிறான். 4 வயசு பையன் தானே, அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்க வைக்கிறது, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு காட்டுறது, அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வந்து பண்ணுறான். மாஸ்டர் புறம்போக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ குமாவோட மாஸ்டர் புறம்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கொடுமைப்படுத்தினுக்கிறான். அந்த மாதிரி போயினுக்கிறப்போ குமா வந்து அழுதுனுக்கிறான், எல்லாமே பண்ணியிருந்தான், கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டிக்கல. யாருக்கிட்ட இருக்க வெளில காட்டிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு நாள் மீட் பண்ணுறான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் செம அடிப்பட்டு கிடக்குறாரு. அந்த மாதிரி டைமில் ஒரு வாட்டி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எப்படி இருக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாரு. அவனும் வந்து பேசுகிறான். அப்போ என்னப்பா அடிப்பட்டுது உனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அவர் வந்து ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அம்மா எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அது வரைக்கும் சிரிச்சிருந்த அவங்க அப்பா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிட்டு, குமா உன்னோட அம்மா வந்து இங்கே இல்லைடா, அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்க இப்போ சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க, ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான், அவங்க அட்லீஸ்ட் அங்கேயாவது சந்தோஷமாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அழறாரு தன்னோட புள்ள முன்னாடி. அண்ட் அதை கேட்ட குமாவை வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறான். ஸோ இதுக்கடுத்து இன்னொரு நாள் மறுபடியும் நம்ம குமாவும் அவனோட அப்பா வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சில கதைகளை வந்து நம்ம குமா கிட்ட சொல்கிறாரு. அந்த கதை யாரை பற்றினதுன்னா, சூரிய கடவுளான நீக்காவை பற்றினது தான், நம்ம சன் காட் நீக்காவை பற்றினது தான். அவர் வந்து அவனை பற்றி அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. நீக்கா வந்து எப்பயுமே சிரிச்சுனே இருப்பானா, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவனை வந்து காப்பாற்றுவானா, காப்பாற்றி கடலுக்கு கூட்டின்னு போவானா, அவன் வந்து இப்படி தான் டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குமா கிட்ட வந்து சொல்லினுக்கிறாரு. அவனோட ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு அழுது தான் இருந்திருப்பான். ஏன்னா அவனோட மாஸ்டர் போகும்போது வந்து அவளை கஷ்டப்படுத்தி இருந்திருப்பான். பட் அவங்க அப்பா இந்த மாதிரி கதைகளை சொன்னேன்னு அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வருது. குமா வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சத்தம் கேட்குது, ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணு முன்னாடி 4 வயசு பையனோட கண்ணு முன்னாடி அவனோட அப்பாவை ஒரு செலஸ்டியல் டிராகன் புறம்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ப்பான் அதை. அதுவும் இதை எப்படி காட்டிருப்பானுங்கன்னா அவன் வந்து உட்காந்துன்னு இருப்பான், ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்கும் அவன் மூஞ்சிலே. அவன் அப்பாவை சுட்ட ரத்தம், அவரோட ரத்தம். அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி மனசு உடஞ்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பண்ணியிருப்பானுங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா 38 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரெசென்ட்லேருந்து 38 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் ப்ளூக்கு போகிறாங்க. வெஸ்ட் ப்ளூவில் காட் வேலின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நம்ம காட் வேலி கேள்விப்பட்டிருப்போம், பட் கதைக்கான அப்படி சொல்லின்னு வரேன். ஸோ காட் வேலின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே செலஸ்டியல் டிராகன்லாம் போயிருக்கிறாங்க. எதுக்காக போயிருக்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஹண்டிங் காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அது ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி வந்து ஒரு ஐலாண்டில் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட் வேலியில் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இவங்க எல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ ஹண்டிங் காம்படிஷனாக நீங்கள் வந்து சாதாரணமாக அதை புலி அடிக்க போகிறாங்க, மான் அடிக்க போகிறாங்க, இல்லை முயல் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அண்ட் அதுவுமே கரெக்டு தான். அவங்க வந்து அடிக்க போகிறது முயலை தான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான முயல் அடிக்க போகிறது இல்லை. அவங்க அடிக்க போகிறது எந்த முயல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து அடிக்க போகிறானுங்க. மனுஷங்களுக்கு அவனுக்கு வச்சுக்கிற பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட். ஸோ அதை தான் வந்து அடிக்க போகிறத அவனை வந்து பேசிட்டுக்கிறானுங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி வேறு இருக்குது. கொஞ்சம் பவராக இருக்கிறவங்க, அது கிங்கு குயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேபிட்ன்றது, நம்ம கும்மாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேபிட்ன்ற இது.
அதுக்கடுத்து அந்த காட் வேலி ஐலாண்டை சேர்ந்த மக்கள் நகராங்களா பொதுமக்கள்லாம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ரேபிட்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரித்து வச்சுக்கிறானுங்க. ஸோ இது வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணினுக்கிறாரு. அப்போ அந்த ஐலாண்டோட ராஜா வந்துட்டு எப்பட்றா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க, இது என்னோட நாடு, இது இருக்கிறவங்க என்னோட மக்கள், நான் கொல்ல விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த காட் வேலி இருக்குதுல்ல, இது வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கண்ட்ரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி காட் வேலியோட கிங்கு பேசினுக்கிறப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து போயிட்டு அவர் வந்து கொன்னுடுறான். அதுவும் யார் முன்னாடினா தன்னோட பொண்டாட்டி முன்னாடியே புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொன்னுடுறான். ஸோ கொன்னவன் யாருன்னா கார்லிங்கு, ஃபிகர்லன் கார்லிங் தான். அவரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இது ஆக்சுவலாக மாங்காய் ரீடர்ஸுக்கு ஒரு ஏமாற்றம்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் இதை காட்டினப்போ ஹேர் வந்து ரெட் கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாண்டு கலர், அதாவது இந்த எல்லோ கலரில் வந்து காட்டிக்கிறானுங்க. இது நான் ஒரு மீம் பார்த்தேங்க இன்ஸ்டாவில், நம்ம கார்லிங்கை வச்சு போட்டுருந்தானுங்க. இது ஆக்சுவலாக பார்க்கறது உண்மையாக அப்படி தான் இருக்கிறான். கார்லிங் ரெட் கலர் ஹேரில் பார்த்து சீனாக இருப்பான். நான் முடிஞ்ச ஃபோட்டோ போகிறேன், நீங்கள் பாருங்கள். பட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்தானுன்னு சொல்லிட்டு தெரியல. கார்லிங் வந்து பார்க்கறது ஒரு வாழைப்பழம் மாதிரியே தான் இருக்கிறான். அட்லீஸ்ட் கலரை மாற்றிருக்கலாம். வயசானப்போ காட்டினானுங்க, அது வந்து சரி வெள்ளை கலர்னு சொல்லிட்டு யோசிச்சாலுமே இப்போ எங்கேஜில் வந்து இந்த எல்லோ கலர் வந்து பார்த்து கேவலமாக இருக்குது. ஏன் இந்த கலர் சாய்ஸ் வந்து யார் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த கலரை ஒன்று மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கார்லிங் இனிமேல் வாழைப்பழம்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வாழைப்பழ கார்லிங் வந்து கிங்கை கொண்டாம் பார்த்தீங்களா, காட் வேலி கிங்கை. அதுக்கு அவனுக்கு பெனால்ட்டி மாதிரி என்ன தராங்கன்னா 10,000 பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு நடந்துங்கிறப்ப குமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கூண்டை வந்து உடச்சிட்டு அங்கேயும் தப்பிச்சு போயிடுறான். அதாவது அந்த கூண்டுலேருந்து தப்பிச்சிடுறான், ஐலாண்டு விட்டு தப்பிக்கல. ஸோ அப்படி போகிறப்ப அந்த கூண்டில் மற்ற பேர் வந்து இருக்கிறாங்க. மொத்தம் 9 பேர் இருக்கிறாங்க. அவனையும் சேர்த்தா 10 பேர். ஒரு கூண்டில் 10 பேர். அதில் ஒருத்தன் தப்பிச்சிட்டான். மீதி 9 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பிச்ச விஷயம் தெரிஞ்சவனே அங்கே அஃபிஷியல்லாம் வந்துட்டு அவன் எப்போ தப்பிச்சான், எப்போ தப்பி ஓட்டிங்க, அவனை போய் ஒழுங்காக பிடிச்சிடுவாங்க, எல்லாம் உங்களை நான் கொண்டுருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து மிரட்டுறான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ குமா வந்து எங்கே போகிறதுன்னு தெரியும், அப்படியே அலைஞ்சுனுக்கிறான் ஐலாண்டில். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்துடுறானுங்க அவனை ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு வாடா என் கூடன்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறானுங்க. வரலன்னு தெரிஞ்சவனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு சின்ன பையனை இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கிறானுங்க. அதுக்கடுத்து அடிச்சுட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா தரத்தரன்னு ஏற்றுன்னு போகிறானுங்க. அப்போ 2 பேர் வராங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவான்கோவு, எல்லாருக்கும் பிடிச்ச இவான்கோவனே சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கின்னின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு. ஸோ 2 பேர் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா ஏன்டா அவனை அந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு வாழணுமா சாவணுமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே அந்த மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அப்போ வாழணும்னா எங்கள் கூட வாங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இங்கே நம்ம தப்பிச்சு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடுறாங்க. ஸோ அது என்ன பிளான், என்ன ஐடியா வச்சுறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் அடுத்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மாசாக இருக்கும். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் மாசாக இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுன்னு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த எபிசோட் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சுது. அது கூட ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருக்குமே. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுமை வந்து நம்ம கிட்ட காட்டிக்கிறாங்க. குமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமை அனுபவிச்சுக்கிறான். ஸோ அதை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆயிடுச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் குறையுன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். அதனால இந்த எபிசோட் பார்த்தப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மசாலா வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.